ராஜஸ்தான் ராயல்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து ஃபியூ கீ பாயிண்டர்ஸ். 2008ல இருந்து 2025 வரைக்கும் ஐபிஎல்ல 220+ சக்சஸ்ஃபுல் சேசஸ் 5 முறை நடந்துச்சு. 2026 இந்த வருஷம் ஐபிஎல்ல மட்டும் 220+ சக்சஸ்ஃபுல் சேசஸ், இது 7வது வாட்டி. கூடோஸ் டு டெல்லி கேபிட்டல்ஸ். இன்ஃபேக்ட் ஐபிஎல் வரலாற்றிலேயே அவங்களுக்கு இதுதான் ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸ். சோ கண்டிப்பா பவுன்ஸ் பேக் பண்ணிருக்காங்க. டேபிள்ல அந்த மிட் டேபிள் மடுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிருக்காங்க டிசி. மறுபக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்களா. அதுல மெயின் கேள்வியே சவாய் மன்சிங் ஸ்டேடியம் இஸ் அ பிரில்லியன்ட் சேசிங் கிரவுண்ட். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏன் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தேர்வு செஞ்சாங்க? 2025 முதல் 6 அவுட் ஆஃப் 7 கேம்ஸ் சவாய் மன்சிங்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்துருக்காங்க. ஏன்டா இங்க சவாய் மன்சிங் ஸ்டேடியமுக்கு வந்தோம், நம்ம கவுஹாட்டிலேயே ஆடி இருக்கலாமே எல்லா மேட்சும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நிலைமை ஆர்ஆருக்கு வந்துருச்சா? பேனிக் பட்டன் அமுத்த வேணாம், நாட் yet. பட் ஸ்டில் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் மறுபக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நிறைய பாசிட்டிவ்ஸ். கேஎல் ராகுல் சூப்பர்பா விளையாடினாரு. பத்தும் நிசங்கா பேக் இன்டு தி 11 அண்ட் சூப்பர்பா விளையாடினாரு இன்னைக்கு. மிச்சல் ஸ்டார்க்கோட போலிங் அண்ட் அவரோட இன்க்ளூஷன் பிக் பூஸ்ட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். அசுதோஷ் சர்மாவை கரெக்டான டைம்ல அமிச்சது, அதுவும் ஒரு பெரிய பெரிய மூவ். ஐ திங்க் டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட தவறுகளை கரெக்ட் பண்ணிட்டு ஓகே இதுதான் கரெக்டான பாதை அப்படின்னு நிர்ணயிக்கலாங்களோ அப்படின்னு தோணுது. பட் யா, கிரேட் வின் ஃபார் டிசி. ஆர்ஆருக்கு யோசிச்சுட்டு